பூத்திருந்தே பூத்திருந்தே பூவிழி நோகுதடி நான் எத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேறுதடி நீ இருந்து நான் நடந்தா நிம்மதியாகும் அடி காத்திருந்தே காத்திருந்தே காலங்கள் போகுதடி பூத்திருந்தே பூத்திருந்தே பூவிழி நோகுதடி எத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேறுதடி நீ இருந்து நான் நடந்தா நிம்மதியாகும் அடி காத்திருந்தே காத்திருந்தே காலங்கள் போகுதடி
முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அல்மாலை இணைந்து வந்தோம் உன்னுக்குள் ஒன்றாக முத்தாக சொத்துக்கு சொத்தாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் திரண்டு வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் முத்துக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக தாயாரும் அறிந்ததில்லை தன்னை முகம் அறிந்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் அறிந்ததில்லை தன்னை முகம் அறிந்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தன்னை மீது வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தன்னை மீது வளர்ந்த தம்பி தள்ளாது வயதினால் ஓடுகிறேன் அவனை எண்ணி தள்ளாத வயதினால் ஓடுகிறேன் அவனை எண்ணி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக திருந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் முத்துக்குள் ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமே தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமே தம்பி உள்ளம் அன்னையத வந்த உள்ளம் தெய்வமே உள்ளம் அன்னையத வந்த உள்ளம் தெய்வமே உள்ளம் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாறு வளர்ந்ததில்லை ஒன்றுபட்ட இளையத்திலே ஒரு நாளும் பிரிவும் இல்லை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவும் இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன்களை திரண்டு வந்தோம் கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் முத்துக்குள் ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையில் காணாதை மகளா நாடுகள் மண்டபம் போல் ராஜாக்கள் மாளிகையில் காணாதை மகளா நாடுகள் மண்டபம் போல் ரோஜாவின் இதழ்களைப் போல் இராத வாசமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் இராத வாசமடா நூறாண்டு காலம் வரை மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அன்னையை திரண்டு வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் முத்துக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக
நாங்க 3 பேர் இருக்கோம். சோத்துக்கு சுப்பிரமணியம் வேலை கேட்கணும். கார்ல சரி சரி கார்ல உட்காந்துருக்கா இருக்காடா மாறிக்கிட்ட இருக்கா வெள்ளச்சாமி கூப்பிட்டுக்கிறார். எதுக்கு கூப்பிட்டாரு தெரியல. அவரை பார்க்கணும். அவரை பார்த்து 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆச்சு. வரதா அவனை பார்க்கணும். அவனை பார்க்க நான் மட்டும் போக கூடாது இல்ல. என் நம்பர் 2 ஒருத்தர் இருக்கிறான், மூத்தராஸ். அவன் நினைக்கிறமா இல்லையா? நண்பா மூத்தராசு பாட்டுக்கு தானே அவங்க பாட்டுக்கு வாசிக்கிறாங்க. நல்லா இருக்கணும்னு துணூறு விக்கிறியா? சரி சரி சாமி அங்க இருக்குது சார். எங்களுக்கு நான் விளம்பரம் வேணாமா? நடக்கி வாசிப்போம். வெள்ளச்சாமி நம்பர் 2 நம்பர் 1 நானு குண்டே 1 எலும்பு 2 கொச்சை 2. சரி வெள்ளச்சாமி இருக்கேன் பாத்தியா? ஆமா. நம்மளை விட்டு ஓடி போறான். எங்கடா எதுக்கு போறான்னு தெரியல. சரி என்ன காரணத்துக்கு போறான்னு சரி. அவன் அந்த புள்ளைய ஊத்தா வெள்ளச்சாமியை வந்து நம்மளை கூப்பிடுவேன். சரி எதுக்குன்னு கேட்பேன். அவனை நம்பி அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். அட்வான்ஸ் வாங்கியாச்சு. 1000 ரூபாய் வாங்கணும். சரி காசு கேட்பேன். ஆ பாடுற மல்லியாண்டு இங்க இருக்கிறாரு. இல்ல இல்ல அது நான் சொல்லக்கூடாதுதான் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால சரி நேரா அவனை கூப்பிடு. ஆனா அவன் வந்தான்னு வச்சுக்க. சரி பேசக்கூடாது. பேசுறீனா நான் ரோசக்காரன். உங்க அத்தை உன்னை எதுல போட்டு வைத்தா? ரோசத்துல. நீ சோத்துல எதை போட்டு திக்கிறவன்? நான் பிரியா போட்டு அப்புறம் உப்பு போட்டு தான் தின்னேன். சரி அவனை கூப்பிடு. அவனை கூப்பிடுறதுக்கு முன்னாடி பேசாது. சரி வெள்ளச்சாமி பேசுனா சப்புன்னு கொடு. சப்புன்னு கொடுப்பேன். ஆமா. எப்படி கொடுப்பேன்? சப்புன்னு கொடுப்பேன். ஆமா. ஆங்கண்ணா நான் மூணு. சரி கூப்பிடுறவன் வெள்ள வைட்டை மூத்தடிக்கு போயிட்டாவா? 4 பேருங்க. அவங்களும் பாவம்ல. நன்றி நன்றி வா. வா வெள்ள. பால்வாடு மாதிரி ஒவ்வொரு